7,000 ரூபாய். பல்சர் 10,000. இது வந்து ஏற்கனவே மாட்டிட்டு பேசுறேன். இது வந்து 10,000. பல்சர் வண்டியை பாருங்க. புது வண்டி 10,000. ஓகே, நம்ம கேட்டுட்டு போகக்கூடாது. விடமாட்டோம். ஆதார் நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் வீட்டில் வந்து வண்டி நிற்கும். 7,000 ரூபாய். கேட்குறீங்களா? கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள விட்டு எடுத்துட்டு அடேங்கப்பா, பறிமுதல் செஞ்ச வாகனங்களுக்கு இவ்வளவு மவுசா? காவல்துறையால விடப்பட்ட ஏலத்துல பொதுமக்கள் கிட்டத்தட்ட 10,08,556க்கு ஏலத்துல பல வண்டிகள் எடுத்திருக்காங்க. பொதுவாவே பல வழக்குகள்ல சீர் செய்யப்படுற வண்டிகள் பலதுமே ஏலத்துல விடப்படும். அப்படிதான் மயிலாடுதுறை மாவட்டத்துல தாலுகா காவல் நிலையங்கள் மற்றும் மயிலாடுதுறை சீர்காழி மதுவிலக்கு அமல் பிரிவுகள்ல பதிவு செய்யப்பட்ட மதுவிலக்கு தொடர்பான குற்ற வழக்குகள்ல பறிமுதல் செய்யப்பட்ட 8 4 வீலரும் மற்றும் 63 2 வீலர் வாகனங்களும் மொத்தமா 71 வாகனங்களை ஏலம் விட்டிருக்காங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். இதை முன்னிட்டு மயிலாடுதுறை துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடந்த ஏலத்துல தஞ்சாவூர் அரசு பணிமனை தானியங்கி பொறியாளரால அடிப்படை விலை நிர்ணயம் செய்யப்பட்டு காவல்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில ஏலம் நடந்திருக்கு. இதுல பொதுமக்கள் 161 பேர் கலந்துகிட்டு ஏலத்துக்கு கொண்டு வரப்பட்ட 8 4 சக்கர வாகனங்கள்ல 3 வாகனங்களை கிட்டத்தட்ட ரூபாய் 2,05,910க்கும் 63 2 சக்கர வாகனங்கள்ல 59 வாகனங்களை 8,02,636 ரூபாய்க்கும் ஏலத்துல எடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் 62 வாகனங்கள் 10,08,556க்கு ஏலம் போயிருக்கு. இந்த தொகையை அரசு கணக்குல செலுத்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்படியா இந்த ஏலமானது நல்லபடியா முடிஞ்சிருக்கிறதா காவல்துறை தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.